ஆண்டுகளில் வெற்றி கொடி நாட்டி சினிமா என்ற வாகனத்தின் மூலம் தற்காப்பு கலைக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெற்று தந்தார் அந்த தற்காப்பு கலை வல்லுநர், திரைப்பட நடிகர். அவரது பெயர் புரூஸ் லீ. 1940ஆம் ஆண்டு நவம்பர் 27 அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மாநிலத்தில் பிறந்தார் புரூஸ் லீ. பிறந்த போது அவருக்கு இடப்பட்ட பெயர் லீ யுவான் காம். அவரது தந்தை லீ ஹாய் ஒரு சீனர், தாயார் கிரேஸ் ஐரோப்பியர். சிறுவயதில் ஹாங்காங்கில் வாழ்ந்தது புரூஸ் லீயின் குடும்பம். அங்கே பெரும்பாலான பையன்கள் தெருக்களில்தான் பொழுதை கழிப்பார்கள். அப்படி நிறைய நேரத்தை கழித்த புரூஸ் லீக்கு சண்டை போடுவதில் இருந்த ஆர்வம் படிப்பில் இல்லை. மேலும் சுமார் 20 சீன படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. சண்டையையும் சினிமாவையும் எடுத்துக்கொண்டு பள்ளியையும் பாடத்தையும் ஒதுக்கினார் புரூஸ் லீ. இயற்கையாகவே நன்றாக சண்டை போடும் திறமை அவருக்கு இருந்ததால் ஒரு கும்பலுக்கு தலைவனாகவும் இருந்தார். தந்தையோ புரூஸ் லீ நன்கு படித்து தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் சண்டை போட்டு எல்லோரையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார் புரூஸ் லீ. சில முறை பெரிய குண்டர்களிடம் மோதி தோல்வியும் கண்டிருக்கிறார். அப்போதுதான் ஒரு நல்ல தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு எழுந்தது. தன் தந்தையிடமே குங்ஃபு என்ற பாரம்பரிய சீன தற்காப்பு கலையின் சில கூறுகளை கற்றுக்கொண்டார். அடிக்கடி அடிதடிகளில் ஈடுபட்டதால் அவரது கொட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாத பெற்றோர் அவரிடம் $100 கொடுத்து அமெரிக்காவில் போய் எப்படியாவது பிழைத்துக்கொள் என்று கப்பலேற்றிவிட்டனர். அப்போதுதான் 18 வயது இளைஞனாக அமெரிக்கா வந்து சேர்ந்தார் புரூஸ் லீ. சியாட்டலில் இருந்த ஒரு நண்பரின் சீன உணவக விடுதியில் தங்கிக் கொண்டு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்க தொடங்கினார். அந்த விடுதியில் வேலையும் பார்த்தார். அவரது எண்ணம், செயல் எல்லாம் குங்ஃபு என்ற தற்காப்பு கலையை சுற்றியே இருந்தது. மேற்கத்திய மல்யுத்தம், ஜூடோ, கராத்தே, குத்துச்சண்டை ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டு சில புதிய பாணி அசைவுகளையும் சேர்த்து அவர் சொந்தமாக ஒரு தற்காப்பு கலையை உருவாக்கினார். அதற்கு ஜீட் குண்டோ என்று பெயரிட்டார். அவரிடம் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வந்த லிண்டா என்ற பெண்ணை மணந்து கொண்டார் புரூஸ் லீ. 20 படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த அவருக்கு ஹாலிவுட்டில் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. ஆனால் ஹாலிவுட் அவரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சோர்ந்து போன புரூஸ் லீ ஹாங்காங் திரும்பினார். தி பிக் பாஸ், ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி என்ற 2 படங்களில் அவர் நடித்தார். அதில் அவர் பம்பரம் போல் சுழன்று சுழன்று காட்டிய வித்தைகளும் சாகசங்களும் ஆசிய சினிமா பிரியர்களை அசத்தின. ஆனால் ஆசியாவை அசத்திய அந்த படங்கள் ஹாலிவுட்டின் கடைக்கண் பார்வையை கூட பெற தவறின. அதை பற்றி கவலைப்படாத புரூஸ் லீ 1972ஆம் ஆண்டில் தி ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார். சினிமாவின் மந்திரங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருந்த அவர் திரைக்கதையை தானே எழுதி படத்தை இயக்கவும் செய்தார். பொதுவாகவே சண்டை காட்சிகளில் ஸ்டண்ட் நடிகர்களை வைத்துத்தான் படம் எடுப்பது வழக்கம். ஆனால் புரூஸ் லீயோ கேமரா வித்தைகள் இல்லாமல் அதிவேகமாக, அதே நேரத்தில் தத்ரூபமாக சண்டை போடக்கூடிய திறமைசாலி என்பதை அந்த படம் அமெரிக்கர்களுக்கு உணர்த்தியது. அதுவரை ஆசிய இளையர்கள் மட்டும் புரூஸ் லீயின் விசிறிகளாக இருந்தனர். அந்த படத்திற்கு பிறகு அமெரிக்க இளையர்களும் அவரது வெறித்தனமான விசிறிகளாயினர். அந்த படம் தந்த வெற்றி களிப்பில் கேம் ஆஃப் டெத் என்ற தனது அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பித்தார் புரூஸ் லீ. அவரது பிரபலத்தையும் வசீகரத்தையும் உணர்ந்து கொண்ட ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் ஓடோடி வந்து தங்களுக்காக படம் எடுக்க வேண்டினர். ஹாலிவுட்டில் நடிக்க வேண்டும் என்பதை வாழ்நாள் லட்சியமாக கொண்டவராயிற்றே அவர். உடனே தனது சொந்த படத்தை தள்ளி போட்டுவிட்டு ஹாலிவுட்டுக்காக என்டர் தி டிராகன் என்ற படத்தை எடுக்க தொடங்கினார். அசுர வேகத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பு, ரீ ரெக்கார்டிங், எடிட்டிங் வேலைகள் அனைத்தும் 2 மாதங்களில் முடிவடைந்தன. அந்த படம் திரைக்கு வர 3 வாரங்களே இருந்த போது எதிர்பாராத ஓர் அசம்பாவிதம் நிகழ்ந்தது. 1973ஆம் ஆண்டு ஜூலை 20 தன் மனைவி லிண்டாவிடம் விடை பெற்றுக் கொண்டு முடிக்கப்படாமல் இருந்த கேம் ஆஃப் டெத் என்ற திரைப்படத்தை பற்றி விவாதிக்க வெளியில் சென்றார் புரூஸ் லீ. அன்று இரவே மர்மமான முறையில் அவர் இறந்து போனார். அப்போது அவருக்கு வயது 33 தான். அவர் இறந்தது பெட்டி டிங் பேய் என்ற ஓர் நடிகையின் வீட்டில். அதனால் அவரது மரணம் குறித்து பல வதந்திகள் எழுந்தன.
பல ஆண்டுகளாக தலையில் விழுந்த அடியால் மூளை வீங்கி அவர் இறந்து போனார் என்று மருத்துவர்கள் கூறினர். உண்மையை கண்டுபிடிக்க ஹாங்காங் அரசாங்கம் ஒரு விசாரணை குழுவை நியமித்தது. ஆனால் இன்று வரை ப்ரூஸ்லி இறந்ததற்கான உண்மையான காரணம் தெரியவில்லை. அவரது மரணத்துக்கு பிறகு வெளிவந்த என்டர் த டிராகன் படம் சக்கை போட்டு $200 மில்லியன் வசூலை அள்ளி குவித்தது. உலகெங்கும் பல இளையர்கள் கராத்தே பைத்தியமானார்கள். மூலை முடுக்குகளிலெல்லாம் கராத்தே பள்ளிகள் முளைத்தன. இவ்வாறு உலக இளையர்களின் கவனத்தை தனி ஒரு மனிதனாக தற்காப்பு கலை பக்கம் திருப்பிய பெருமை ப்ரூஸ்லியையே சாரும். வரலாற்றின் எந்த காலகட்டத்தையும் விட 70களில்தான் மிக அதிகமான இளையர்கள் தற்காப்பு கலை பள்ளிகளில் சேர்ந்து பயின்றனர் என்ற உண்மையே அதற்கு சான்று. தன் கனவை நனவாக்க அயராது பாடுபட்டவர் ப்ரூஸ்லி. உடல்தான் தனது மூலதனம் என்று நம்பிய அவர் அதை ஒரு கோவிலாகவே வழிபட்டார். தினசரி ஓடுவது, எடை தூக்குவது என்று தனது உடலை வலுப்படுத்திக் கொண்டதோடு வைட்டமின்கள், ஜின்செங், ராயல் ஜெல்லி போன்றவற்றையும் உட்கொண்டு உடலை திடமாக வைத்துக் கொண்டார். சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்ற சொற்றொடரை அவர் நன்கு புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அகால மரணம் அவர் ஆயுளை குறைக்காமல் இருந்திருந்தால் சினிமாவிலும் தற்காப்பு கலையிலும் இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்திருப்பார் ப்ரூஸ்லி. 33 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அவர். குண்டர் கும்பலில் இருந்தாலும் ஒழுங்காக படிக்காவிட்டாலும் தான் தேர்ந்தெடுத்த துறையில் அவர் செலுத்திய முழு கவனமும், காட்டிய ஆர்வமும், கொட்டிய உழைப்பும், சிந்திய வியர்வையும் தான் அவருக்கு அத்தனை சிறிய வயதிலேயே அந்த வானத்தை வசப்படுத்தின. நாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல. தேர்ந்தெடுத்த பிறகு அந்த துறைக்கு முழு கவனம், ஆர்வம், உழைப்பு, வியர்வை ஆகியவற்றை தருகிறோமா என்பதுதான் முக்கியம்.